தமிழக அரசின் கலைமாமணி விருதுகள் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். தமிழக அரசின் கலைமாமணி விருதுகள் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 2021, 22 மற்றும் 23ஆம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் மற்றும் பாரதியார், எம்.எஸ். சுப்புலட்சுமி மற்றும் பால சரஸ்வதி ஆகியோர் பெயரில் வழங்கப்படும் அகில இந்திய விருதுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது தமிழ்நாடு முதலமைச்சரால் அடுத்த மாதம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் விழாவில் விருதாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 2021, 22 மற்றும் 23ஆம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. கலைமாமணி விருது கோரி விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால் அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு பல்வேறு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் விருதாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறப்பு விருதை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் கலை வித்தகர்கள் பெயரில் விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் பாரதியார் விருதை பொறுத்தவரையில் முருகேச பாண்டியனுக்கு வழங்கப்பட இருக்கிறது. எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது இசைக்காக பத்மபூஷன் டாக்டர் கே.ஜே. ஏசுதாசுக்கு வழங்கப்பட இருக்கிறது. பால சரஸ்வதி விருதை பொறுத்தவரையில் பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் கலைமாமணி விருது பெறும் கலைஞர்கள் 3 சவரன் எடையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் விருது பட்டயம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அகில இந்திய விருது பெறும் கலை வித்தகர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகைக்கான காசோலையுடன் 3 சவரன் எடையுள்ள தங்கப்பதக்கமும் வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த கலை நிறுவனத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு இசை சங்கம், சென்னை ராஜா அண்ணாமலை மன்றம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்த நாடக குழுக்கான விருதிற்காக கலைமாமணி எம்.ஆர். முத்துசாமி நினைவு நாடக மன்றம், மதுரை மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்த கலை நிறுவனத்திற்கு வழங்கப்படும் கேடயம் மற்றும் சிறந்த நாடக குழுவிற்கு வழங்கப்படும் சுழற் கேடயத்துடன் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் இந்த விருதுகளை அடுத்த மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கலைஞர்களின் பெயரும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இயல், இசை, நாட்டியம், நாடகத்தில் பூச்சி முருகனுக்கு வழங்கப்பட இருக்கிறது. திரைப்படத்தை பொறுத்தவரையில் சாய் பல்லவிக்கு திரைப்பட சிறந்த நடிகைக்கான விருதும், எஸ்.ஏ. சூர்யாவிற்கு திரைப்பட நடிகருக்கான விருதும் வழங்கப்பட இருக்கிறது. லிங்குசாமிக்கு திரைப்பட இயக்குனருக்கான விருது வழங்கப்பட இருக்கிறது. சூப்பர் சுப்புராயனுக்கு திரைப்பட சண்டை பயிற்சியாளர் விருது வழங்கப்பட இருக்கிறது. சின்னத்திரையை பொறுத்தவரையில் சின்னத்திரை நடிகர் கமலேஷுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதே போன்று இசை, நாடகம், கிராமிய கலைகள், இதர கலைப்பிரிவுகளுக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2022ஆம் ஆண்டிற்கான பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2022க்கான கலைமாமணி விருதை பொறுத்தவரையில் விக்ரம் பிரபு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், திரைப்பட நடிகர். அதே போன்று விவாகா பாடலாசிரியருக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. டைமண்ட் பாபு திரைப்பட செய்தி தொடர்பாளருக்கு கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2023ஐ பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் அனிருத் திரைப்பட இசையமைப்பாளர் அனிருத்திற்கு கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பின்னணி பாடகி ஸ்வேதா மோகனுக்கும் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரைப்பட செய்தி தொடர்பாளர் நிக்கில் முருகனுக்கு கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சாண்டி என்கிற சந்தோஷ்குமாருக்கு திரைப்பட நடன இயக்குனருக்கான கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சின்னத்திரையை பொறுத்தவரையில் சின்னத்திரை நிகழ்ச்சி தொகுப்பாளர் உமாசங்கர் பிரபுவிற்கும் கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் 2021, 22 மற்றும் 23ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருதுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அடுத்த மாதம் கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் இந்த விருது முதலமைச்சரால் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.